நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த உலகத்தில் சிந்தது ஒண்ணுமில்ல, ஒண்ணுமில்ல. ஒன்ன விட நிலவில் காயும் வேட்டி சேலையும் நம்மளை பார்த்து சோடி சேருது. சகாவரம் கேட்போம் அந்த சாமிய, அந்த சாமிய. நீயும் சுந்தர ஞானம் சேர்ந்திருந்தால் திருவோணம். சுந்தரி நீயும் சுந்தர ஞானம் சேர்ந்திருந்தால் திருவோணம். கையில் கையும் வச்சு கண்ணும் கண்ணும் வச்சு நெஞ்சில் மந்திரம் கொண்டு சேரும் நேரம். பழக அந்த செவ பழக கள்ள சிறு பழக மறக்க மனம் கூடுதில்லையே. நம்ப முடியுதா சந்தோஷ்? என்னாலேயே நம்ப முடியலையே. அவர் பாடின பாட்டே அவர் முன்னாடி நின்று பாடுறீங்க, அவர் தலையாட்டி அதை ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. Do you guys even know how blessed you are? ஸோ நீங்கள் பாடின பாடல்கள் இவங்க பாடியிருக்காங்க, நீங்கள் அதை ரசிச்சிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தது? அவங்க முன்னாடி பாட ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. தயவுசெய்து டென்ஷன் ஆகாதீங்க. ஏன்னா 4 வயசாக இருக்கும்போது என்னுடைய மழலை மாறாத போது சிவாஜி சாருக்கு அவர் டைலாக நான் பேசி காட்டியிருக்கேன்.
அப்படித்தான் அந்த ஜென்ரேஷனின் தொடர்பு அப்படித்தான் இருக்க வேண்டும். அவர் நல்ல நடிகனா நல்லா சொல்கிறானாங்கிறத பார்க்கல, குழந்தை என் வசனத்தை பேசுங்கிறத சந்தோஷத்தில் தூக்கி மடியில் வச்சுக்கிட்டாரு. இன்னி வரலாம் இறங்கவே இல்லை நான் அந்த மடியிலிருந்து. அதே நீங்க எவ்வளவு பெரிய ஃபேனோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் தான் சந்தோஷம். ஆனா அவரை மடியில வச்சுக்க முடியாது, ரொம்ப பெரியவர். அதனால எங்க உலக நாயகனுக்கு எதுவும் ஆக நாங்க விட மாட்டோம். சந்தோஷ் நானே விட மாட்டேங்க, அந்த அளவுக்கு பெரிய ஃபேன் சார். ப்ளீஸ் சொல்லுங்க சந்தோஷ், how do you feel? ஐ எம் ஃபீலிங் ரியலி பிளெஸ்ட் அண்ட் உங்களை மீட் பண்ண ஒரு சான்ஸ் கிடச்சிது. அண்ட் உங்கள் முன்னாடி நாங்கள்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து சத்தியமாக இதை விட ஒரு த மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக. அண்ட் நான் பக்தன் அப்படிங்கிற ரேஞ்ச், நான் உங்களை ஃபேனுன்னு சொல்கிறத விட நான் வந்து பக்தன் ரேஞ்சில் இருக்கேன். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பிளெஸிங்ஸ் எங்கள் எல்லாருக்கும். ஃபேனாகவே இருங்க, நான் பகுத்தறிவாளன். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சந்தோஷன் டீம், ரொம்ப அழகாக பாடிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். நன்றி நன்றி.